வணக்கம். கந்த சஷ்டியின் 2வது நாளான இன்று முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் செய்தி என்ன தெரியுமா? இந்த அருள் செய்திங்கிறது ஒரு சிலருக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறது போல தான் எனக்கு தோணுது. ஏன்னா இங்கே அவர் சொல்கிறது அமைதி. அமைதிங்கிறத நீங்கள் வெளியில் தேட 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 அது உங்களை விட்டு தூரமாக போகும். ஒரு முடிவில்லாத பயணம் போல தான். அதே அமைதிக்கு சொந்தக்காரர் என்பதை நீங்கள் உணரும்போது எஸ், நீங்கள் தான் அந்த அமைதியின் சொரூபமே அப்படிங்கிறது தான் முருகப்பெருமான் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறது. நீங்கள் எதையோ ஒன்று தேடி முயற்சிக்கிறீங்க இல்லையா? இது கிடைச்சா அமைதியாயிடுவேன், அது கிடைச்சா அமைதியாயிடுவேன். அதெல்லாம் நிரந்தரமான ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லாமே ஒரு கண்கட்டு விதை போன்றது தான். ஸோ அமைதிங்கிறது உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயம். அது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா போதும். உங்களுக்கு எது சரியோ, உங்களுக்கு எது நியாயமாக வந்து சேருமோ அது தன்னாலேயே வந்து சேரும் அப்படிங்கிறது தான் முருகரோட வாக்கா என்னால் இங்கே உணர்ந்து சொல்ல முடியுது. உங்களோட சுவாசத்தை கவனிங்க. உங்களோட சுவாசம் எவ்வளோ நிதானமாக இருக்கோ நீங்கள் அந்த அளவுக்கு அமைதியோடு இருக்கீங்க. ஹரிபரியாக உங்கள் சுவாசம் போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு உங்களோட அமைதியை நீங்கள் தொலைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? இது உங்களுக்கு பொருந்துனா எடுத்துக்கோங்க. நன்றி.